ஒரு காட்டுக்குள் புல்வெளிகள் எல்லாம் தீயெறிந்து கொண்டிருக்கிறது. மத்தியிலே கொஞ்சம் இடத்துல புழுக்கள் துடிக்கிறது. அந்த புழுக்கள் நாலா பக்கமும் ஓடி தப்பித்து கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் நாலா பக்கமும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. எந்த வழியிலும் அந்த புழுக்களால் தப்ப வகையே இல்லை. அது அங்கே ஓடுது இங்கே ஓடுது, ஆனால் நாலா பக்கமும் தீ எரியுது. அதை காப்பாற்றுவதற்கு யாருமே வகை தெரியவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய மனிதர் ஒரு சின்ன குச்சியை அந்த நெருப்புக்கும் மத்தியிலே துடித்து கொண்டிருக்கும் அந்த புழுக்களுக்கு நேராக அந்த குச்சியை நீட்டுறார். அந்த குச்சியை நீட்டும் போது அந்த புழு தப்புவதற்கு வழியே இல்லாத அந்த நிலையில அந்த குச்சியில் அது ஏறுது. அவர் அப்படியே அதை காப்பாற்றுறார். ஒவ்வொரு புழுவாக அப்படியே அது ஏற ஏற எடுத்து காப்பாற்றுகிறார். ஆனால் சில புழுக்கள் அந்த குச்சியை பற்றிய அறிவில்லை, இதில் ஏறினா தப்பிக்கொள்ளலாங்கிற அறிவில்லை. அது தப்புவதற்கு தான் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க தவிர, இவர் ஒவ்வொரு புழு பக்கத்துலேயும் அந்த கம்பை கொண்டு போகிறார், அதை காப்பாற்றுறதுக்கு கம்பை கொண்டு போகிறாரு. ஒரு சில ஏறுகின்றது, மற்றவை நாலு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதே போல நமது ஆண்டவர் இந்த உலக மக்களை அழிவிலிருந்து காப்பாற்ற தம்முடைய கரத்தை நீட்டிட்டார். அவருடைய கரத்தில் ஏறிக்கிட்டா பிழைச்சிடுவாங்க. அவருடைய கரம் நம்ம காப்பாற்ற தான் வந்திருக்குங்கிறது தெரியாம நாலா பக்கம் ஓடிட்டே இருந்தா, அநேகர் நாலா பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய கரம் இந்த உலகத்தில் நீட்டப்பட்டிருக்கிறது, நம்மை காப்பாற்றுவதற்கே நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்துட்டோமா? அநேகரை போல நாமும் அங்கெங்கே ஓடிட்டுருக்கோமா? ஆனால் நம்ம தேசத்தில், இந்த உலகத்தில் நாலா பக்கம் ஓடிட்டு தான் இருக்காங்க. நீட்டப்பட்டிருக்கும் தேவ கரத்தின் அந்த அன்பு கரத்தை அறியாமல் இருக்காங்க.